இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் தான் வந்து வாட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நம்ம ரன் பண்ணலை. ஸோ நம்ம இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோட்டருடைய அவுட்லெட், அதாவது டேங்க்குக்கு போகிற இந்த பைப்பில் இருக்குல்லையா, இந்த பைப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து போர் வாட்டரை இந்த இடத்துல வந்து ஜம்போ ஃப்ரீ ஃபில்டர் 20 இன்ச்சஸில் இருக்கும், இல்லை 10 இன்ச்சஸில் இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபில்டர் எதுக்குன்னா டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாறைத்தூளெல்லாம் வரும். இந்த பாறைத்தூளெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜம்போ ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து டஸ்ட்டு சேர் மாதிரி வரதெல்லாம் இதில் அடைக்கிறோம். ஸோ இது போகிறதுனால இங்கே இருக்கிற நம்மளுடைய சாஃப்ட்னர் வந்து லைஃப் அதிகமாக வரும். இதுதான் நம்ம வாட்டர் சாஃப்ட்னர். ஃபிக்ஸ் பண்ணாச்சு. நாங்கள் டைப் பண்ணதுனால எடுக்க முடியல. ஸோ இதுதான் அந்த வேலைக்கு. இப்போ இது தான் நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே ஓவர் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைப் லைன் இங்கே வரும். இந்த லைனில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, திருப்பி இதில் வந்து லிங்க் பண்ணிவிடுவோம். இந்த டிவைஸ் ப்ளூ கலரில் வரும். இதான் நேச்சுரல் வாட்டர் சாஃப்ட்னரு. இது இங்கே பேக் பண்ணிட்டதுனால எனக்கு இதை கவர் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ சேஃப்டி ஐட்டமேன்னு போட்டேன். ஓகே, இந்த சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கேலிங் டெபாசிட் ஆகாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பைப் லைனில் ஸ்ட்ரோக் ஆகிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல். ஸோ மெயின்டெனன்ஸே கிடையாது. 5 இயர்ஸ் வந்து கேரண்டி கொடுக்குறோம் இந்த மெட்டீரியலுக்கு. அண்ட் தென் மெயின்டெனன்ஸே கிடையாது. மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஜம்போ ஃபில்டர் மட்டும் இயர்லி ஒன்ஸ் கட்டி க்ளீன் பண்ணலாம், இல்லை ஓவர் டஸ்ட்டாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை முழுக்க யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எட்ரோ வாட்டர் சொல்யூஷன்ஸ் அண்ட் எட்ரோ சோலார் சிஸ்டம்ஸ்.